நேயர்களுக்கு வணக்கங்கள். மற்றும் ஒரு வணக்கமும் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் நல்ல பல சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்லதொரு நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலேயே பல்வேறு சுப காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் சொந்தங்கள் அனைவருக்கும் ஓம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் கூறிவிட்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கமோம் டிவியின் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். இன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களாக இன்று காலை 10:30 தொடக்கம் 11:30 வரை, பின் மாலை 12:30 தொடக்கம் 1:30 மணி வரை. அடுத்த சூரிய உதயத்தை பார்க்கலாம். இன்று காலை 5:52 இன்றைய நாளினுடைய சூரிய உதயம் இடம்பெற்றிருக்கின்றது. இன்றைய நாளிற்குரிய திதியாக இன்று இரவு 9:46 வரை சதுர்த்தி திதியும் பின்பு பஞ்சமி திதியும் நிலவுகிறது. அடுத்த இன்றைய நாளிற்குரிய நட்சத்திரமாக இன்று அதிகாலை 12:10 வரை பூராட நட்சத்திரமும் பின்பு உத்திராட நட்சத்திரமும் நிலவுகிறது. அடுத்து சந்திராஷ்டம நட்சத்திரங்களை பார்க்கலாம். இன்று அதிகாலை 12:10 வரை ரோஹிணி நட்சத்திரமும் பின்பு மிருகசீரிட நட்சத்திரமும் நிலவுகிறது. ரோஹிணி மற்றும் மிருகசீரிட நட்சத்திரத்தில் உள்ளோர் செய்கர்மங்கள் யாவற்றிலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயலாற்றல் சிறப்பு. எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகள் ஆகும். தொடர்ந்தும் வணக்கமோம் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் பரமனை மதித்திடா பங்கையாசனன் ஒருதலை கிள்ளியே ஒளிந்த வானவன் குருதியும் அகந்தையும் கொண்டு தண்டமும் புரிதருவடுகனை போற்றி செய்குவாம். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் வைகாசி மாதம் 25ஆம் நாள் 8/6/2026 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் நாம் தொடங்குகின்ற காரியங்களெல்லாம் நல்லபடியாக நிறைவேற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து பெற்றோர்கள், பெரியோர்கள், குருவானவர்கள், ஆசிரியர்களை வணங்கி அவருடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமைந்துவிடும். இன்று சோமவாரம் என்கின்ற திங்கட்கிழமை. இன்றைய தினம் காவல் தெய்வமாக போற்றப்படுகின்ற க்ஷேத்திரபாலகர் என்கின்ற பைரவ பெருமானை வேண்டி வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறந்த நாள் தேய்பிறை அஷ்டமி. பொதுவாக இந்த அஷ்டமி நவமி திதிகளிலே எந்த சுபகாரியங்களும் செய்ய மாட்டார்கள், இறை வழிபாடுகள். இந்த தேய்பிறை அஷ்டமியிலே பைரவப்பெருமானை வேண்டி நெய் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்கின்ற பொழுதிலும் பைரவப்பெருமானுக்கு பாலினாலே அபிஷேகம் செய்வித்து இளநீரினாலே அபிஷேகம் செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கக்கூடியது. இந்த பைரவப்பெருமானுக்கு வடமாலை சாத்தி போடுவார்கள். பொங்கல் வைத்து வழிபாடு செய்வது, பைரவப்பெருமானுடைய பூஜைகளிலே நீற்று பூசணிக்காயை பூஜையிலே வைத்து அதை கொண்டு போய் வீட்டிலே காவலுக்காக கண்ணூருக்காக கட்டிக்கொள்வார்கள். அதே போல் இந்த பைரவப்பெருமானுடைய தேய்பிறை அஷ்டமியிலே 3 தேசிக்காய் பைரவருடைய பாதத்திலே வைத்து
பூஜை அர்ச்சனைகள் முடிந்த பின்பு அவற்றை பிரசாதமாக பெற்றுக்கொண்டு வீட்டு வாசலிலே வெளிவாசலிலே ஒரு தேசிக்காயை 2 கூறுகளாக வெட்டி 2 பக்கமும் குங்குமம் பூசி வச்சுவிட வேண்டும். அதேபோல் வீட்டுக்குள்ளே சென்றதும் தலைவாசல் என்கின்ற தலையறை சுவாமியறை, அந்த சுவாமியறை வாசலிலே ஒரு தேசிக்காயை வெட்டி குங்குமம் தடவி 2 இடமும் வைத்துக் கொள்ள வேண்டும். 3வது தேசிக்காயை சுவாமி படத்தை வைத்து விட்டால் இந்த கடன் தொல்லைகள், கஷ்டங்கள், சத்ருக்கள், பயம் எல்லாம் நீங்கிவிடும் என்பதெல்லாம் ஒரு நம்பிக்கை அடிப்படையோடு கூடியது. இவ்வாறு இந்த பைரவ பெருமானே சிவன்தான் பைரவராக அவதாரம் எடுத்தார். பரமனை மதித்திடா பங்கையாசனன் ஒருதலை கிள்ளியே ஒளிந்த வானவன் குருதியும் அகந்தையும் கொண்டு தண்டமும் புரி தரு வடுகனை போற்றி செய்குவான். ஒரு சமயம் இந்த படத்தில் தொழில்புரிகின்ற பிரம்மதேவனுக்கு 5 தலை, சிவனுக்கு 5 தலை போல பிரம்மனுக்கு 5 தலை இருந்ததாம். அதனாலே அவனுக்கு ஒரு ஆணவம் வந்ததாம். எனக்கும் 5 தலை, சிவனுக்கும் 5 தலை, என்னை விட சிவன் ஒன்றும் பெரியவில்லை என்ற அகம்பாவம் கொண்ட பொழுது அவனுடைய அந்த அகம்பாவத்தை அடக்குவதற்காக எடுத்த மூர்த்தம்தான் பைரவ மூர்த்தம், சிவன் எடுத்த மூர்த்தம். பரமனை மதித்திடா பங்கையாசனன் ஒரு தலை கிள்ளி ஒளிந்த வானவன். இந்த 5 தலையோடு கூடிய பிரம்மதேவனுடைய ஒரு தலையை கொய்தாராம். அதனால தான் பிரம்மதேவனுக்கு இப்போ 4 தலைகள். அந்த வகையில் இந்த துன்பங்கள், கஷ்டங்கள், சோகங்கள், கடன் தொல்லைகள் எல்லாம் நீங்கின்ற வகையில் சத்ருக்களுடைய பயம், எதிரிகளுடைய பயத்திலிருந்து நாம் விடுபடுவதற்கும் இந்த தேய்பிறை அஷ்டமி நாளிலே பைரவப் பெருமானுக்கு பொங்கல் வைத்து வழிபாடு செய்யலாம், வடமாலை சாத்தி வழிபாடு செய்யலாம், இளநீரினாலே அபிஷேகம் செய்து கொள்ளலாம், நெய் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யலாம். எவையெல்லாம் நமக்கு முடிகிறதோ அவற்றையெல்லாம் செய்கின்ற பொழுதிலும் பைரவப் பெருமானை நாம் பிரார்த்தனை செய்து நம்பிக்கையோடு வழிபாடு செய்கின்ற பொழுது எல்லா துன்பங்களும் விலகிவிடும். நம்மை எல்லாம் காத்து அருள்கின்ற வகையிலே க்ஷேத்திரபாலன் என்ற வடுக பைரவப் பெருமானை நாமும் பிரார்த்தனை செய்து பைரவப் பெருமானுடைய பரிபூர்ணமான திருவுருளையெல்லாம் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இன்றைய நாளிற்குரிய சைவ சமய நற்சிந்தனை பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஆன்மீக அருள்ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாமசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகள். தொடர்ந்தும் இந்த நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதிக்குள் செல்லலாம். அடுத்த பகுதியாக இன்றைய நாளிற்குரிய ராசி பலன் பகுதிக்குள் நுழையலாம். ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு நீங்கள் காலை வணக்கம். இன்றைய நாள் 8/6/2026. மேடராசி, அஸ்வினி, பரணி, கார்த்திகை உண்டு கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சிரமங்கள் இருக்கும், தடங்கள் இருக்கும், காரியங்கள் இழுபறுகள் இருக்கும். பொறுமை நிதானத்தோடு செயல்பட வேண்டும். இடபராசி, கார்த்திகை 2, 3, 4, ரோகிணி, மிருகசடம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே மந்த நிலைகள் இருக்கும், மருத்துவ செலவுகள் இருக்கும், மனச்சஞ்சலங்கள் இருக்கும், தேவையற்ற பிரச்சனைகளுக்கும் முகம் கொடுக்க முடியும். நிதானம் தேவை. மிதுனராசி, மிருகசடம் 3, 4, திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக இருக்கும். தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளில் சிறப்புகள் அமையும். கடகராசி, புனர்பூசம் 4, பூசம் ஆயில்யம் கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் மேன்மையின் நன்மையின் தரும். தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளில் வெற்றிகள் உண்டு. சிம்மராசி, மகம், பூரம், உத்தரம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் சிறப்பும் நன்மையின் தரும். தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு,
உறவினர் மூலமாக நன்மைகள் அனுகூலங்கள் ஏற்படும். கன்னிராசி உத்திரம் 2, 3, 4, அத்தம் சித்திரை 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் மேன்மையின் நன்மையும் தரும். தெய்வ அனுகூலம் உண்டு, தொழில் சிறப்புகள் உண்டு, பணவரவு உண்டு. துலாம் ராசி சித்திரை 3, 4, சுவாதி விசாகம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே வெற்றியின் நன்மையும் உண்டு, பணவரவு திருப்திகரமாக இருக்கும், தொழில் முன்னேற்றம் உண்டு, எதிர்பார்ப்புகளிலே சிறப்புகள் அமையும். விருச்சிக ராசி விசாகம் 4, அனுசம் கேட்டை கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் தடைகள் இருக்கும், காரியங்கள் எழுப்புகள் இருக்கும், எடுக்கின்ற முயற்சிகளில் சிரமங்கள் இருக்கும், பொறுமை நிதானம் தேவை. தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே மனச்சஞ்சலம் இருக்கும், எடுக்கின்ற முயற்சிகளில் சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்கள் எழுப்புகள் இருக்கும், நிதானம் தேவை. மகர ராசி உத்திராடம் 2, 3, 4, திருவோணம் அவிட்டம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களிலே மந்த நிலைகள் இருக்கும், நிதானம் தேவை. கும்பராசி அவிட்டம் 3, 4, சதயம் புரட்டாதி 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும், தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளிலே சிறப்புகள் அமையும். மீனராசி புரட்டாதி 4, உத்திரட்டாதி ரேவதி கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் மேன்மையின் நன்மையும் தரும். தெய்வ அனுகூலம் உண்டு, பணவரவு உண்டு, தொழில் சார்ந்த பதவி உயர்வுகள் சிறப்பாக அமையும். நன்றி. இன்றைய சிந்தனை. பொதுவாக நாங்கள் சுப முகூர்த்தங்கள் பார்க்கின்ற பொழுதும் ஒரு காரியங்களை செய்கின்ற பொழுதும் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். நல்ல நாளிலே நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்பது இயல்பான ஒரு நடைமுறை. இந்த நல்ல நாளிலே செய்ய வேண்டும் என்பதிலே எமது முன்னோர்கள் மிக மிக கவனம் செலுத்துவார்கள். அதாவது ஒரு மாதத்திலே ஒரு வாரத்திலே சில விடயங்களை செய்கின்ற பொழுது அதுக்கு நாள் பார்ப்பது என்பது மிக முக்கியமானதாக அமைகின்றது. அஷ்டமி நவமியை தவிர்த்து கொள்வார்கள், அமாவாசையை தவிர்த்து கொள்வார்கள். அதே போன்று ராகு காலங்கள், கரி நாட்கள் என்பனவற்றை கவனமாக பார்த்து அந்த நேரங்களை தவிர்த்து கொள்வார்கள். அதே போன்று சில நட்சத்திரங்களை சுபமுகூர்த்தத்துக்கு தவிர்த்து கொள்வார்கள். இயல்பான நடைமுறையாக இவை அமைகின்றன. பொதுவாக பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், ஆயில்யம் நட்சத்திரம், கேட்ட நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம் போன்ற சில நட்சத்திரங்கள் இருக்கின்றன. இவற்றிலே சுபகாரியங்களை தவிர்ப்பது மிக நல்லதென்று சொல்லப்படுகின்றது. இயல்பான சுப முகூர்த்தங்களுக்கு இயல்பான நல்ல நட்சத்திரங்களாக அஸ்வினி, ரோகிணி, உத்தரம், அத்தம், உத்திராடம், திருவோணம் போன்ற சுப நட்சத்திரங்கள் பல சொல்லப்படுகின்றன. இன்னும் உண்டு, ஆனால் முக்கியமாக சிலவற்றை சொல்லுகின்றேன். எனவே அந்த இயல்பாக நல்ல நேரங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த நட்சத்திரங்களை கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று இடபலக்கினம், மிதுனலக்கினம், சிம்மலக்கினம், கன்னிலக்கினம், கும்பலக்கினம், மீனலக்கினம் இவைகள் சுப முகூர்த்தங்களுக்கு ஏற்புடைய லக்கினங்களாகவும் அமைகின்றன. ஏன் இவற்றை நாங்கள் பார்க்க வேண்டுமென்றால், நாங்கள் பிறந்த நட்சத்திரம், நாங்கள் பிறந்த ராசி, இதிலே இருந்து அன்றைய நாளுக்கு அவை உகந்ததாக அமைகின்றதா, எங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றதா, எங்களுக்கு படுவட்சி இருக்கின்றதா, இவற்றையெல்லாம் உற்று நோக்கினால் நாங்கள் எடுக்கின்ற காரியங்களிலே நல்ல வெற்றிகளை பெற்றுக்கொள்ள முடியும், நல்ல அனுகூலங்களை பெற்றுக்கொள்ள முடியும். எங்களுடைய காரியங்கள் தடையின்றி மேன்மையாக செல்லக்கூடிய தன்மைகள் இருக்கும். எல்லாவற்றிலுக்கும் அது அனுகூலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த சுப முகூர்த்தம் என்பது மிக முக்கியமானது, மிக உன்னதமானது. அதை நாங்கள் சரியான முறையிலே செய்து சரியான முறையிலே செயல்படுத்தி வெற்றிகளை பெற வேண்டும். அதை ஒவ்வொருவரும் கொள்ள வேண்டும் மனதிலே. நாங்கள் நாள் என்ன எங்களை செய்யும் என்று நாங்கள் அதை உதாசீனப்படுத்தி செய்தால் அந்த காரியம் பூரணமான நிறைவை என்றுமே பெற்றதில்லை. ஏதாவது ஒரு தடை, ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு இடைஞ்சல் கொடுத்து கொண்டே இருக்கும். எனவே இந்த நாள் முகூர்த்தம் என்பது மிக முக்கியமானது. அதை அழகாக நாங்கள் மேற்கொள்ள வேண்டும்.
இறைவனுடைய திருவருள் மட்டுமல்ல, கிரகங்களுடைய ஆகர்ஷணமும் எங்களை ஆட்டிப்படுத்தி கொண்டிருக்கின்றன. அதை நாங்கள் சரியான முறையிலே கண்ணுற்று அதற்குரிய நாட்களை சரியாக தெரிவு செய்து செயல்படுகின்ற பொழுது அது எங்களுக்கு மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். நன்றி. இன்றைய நாளிற்குரிய 12 ராசிகளுக்குமான பொது பலன்களை சிறப்பான முறையில் வழங்கிய ஸ்ரீ ராமதேவ லோகேஸ்வர குருக்கள் ஐயா அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியிலே இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியுடன் இணைந்திருக்கின்றோம். வணக்கமோம் டிவியின் திருக்குறளும் பொருளும் பகுதியுடன் இன்றைய நாளிற்குரிய குறளும் பொருளுமாக செருக்கஞ்சினமும் சிறுமையும் இல்லார் பெருக்கம் பெருமித நீர்த்து. இக்குறளினுடைய பொருளாக செருக்கும் சினமும் காமமும் ஆகிய இந்த குற்றங்கள் இல்லாதவனுடைய வாழ்வில் காணும் பெருக்கம் மேம்பாடு உடையதாகும். இக்குறளையும் பொருளையும் மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். செருக்கஞ்சினமும் சிறுமையும் இல்லார் பெருக்கம் பெருமித நீர்த்து. இக்குறளினுடைய பொருளாக செருக்கஞ்சினமும் காமமும் ஆகிய இந்த குற்றங்கள் இல்லாதவனுடைய வாழ்வில் காணும் பெருக்கம் மேம்பாடு உடையதாகும். எனவே நேர்களே, இவைதான் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். இன்றைய நாளிற்குரிய அனைத்து வணக்கமோம் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றுமோர் வணக்கமோம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.